சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் நிறைய வேலைகள் வந்து ஓட மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லா சேனலுமே வந்து சரி, யூடியூப்பும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோனில் வச்சுட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் கோர்ட்லனா பார்த்தீங்கன்னா கேஸு அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுன்னா வெளியில் வந்து நின்று சட்டமன்றத்தை பார்க்குறாங்க. யோ, கேஸுக்கு போய் படிக்காமல் இங்கே சட்டமன்றத்தை பார்க்க சூப்பராக போகுதுப்பா, ஒரே நிமிஷம் அப்படின்னு. நானே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக இந்த சட்டமன்றத்தை ஏதாச்சும் ஒருத்தர் பார்க்க கண்டிப்பாக. அதாவது எல்லாருமே இயர்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த சட்டமன்றத்தை பார்க்கறது வந்து இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் பொலிட்டிசைஸ்ட். எஸ்பெஷலி வந்து விஜய் வந்தனாலயா இல்லை ஒரு சினிமா ஸ்டார்லேருந்து அரசியலுக்கு வந்தனால அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி வந்திருக்கா, இல்லை புறநிலைமையாவே அரசியல் சூழல் அதிகமாக இருக்கு அப்படின்றீங்களா? இல்லை, நீங்கள் வந்து இதில் விஜய் சார் பேசுகிறத மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் வந்து நீங்கள் அது கவர்ச்சிங்கிறதே அந்த வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன். நம்பர் ஒன்று, நீங்கள் சொல்கிறது வந்து விஜய் சார் பேசும்போது வந்து பார்க்குறாங்கன்னா எதிர்கட்சிகள் அப்படிதான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேலு என்ன பேசுகிறாருங்கிறத பார்த்தே அவனுன்னு பார்க்குறாங்களே. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பீப்புள் ஆர் பிகமிங் பொலிட்டிசைஸ்ட்.